ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வ்ளாகில் சொன்ன மாதிரியே மட்டன் பள்ளிப்பாளையம் மசாலா ரெசிபியோடவே வந்துட்டேன். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு இதை நறுக்கி வச்சுருக்க ஐட்டம் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இது சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு குக்கரோட பள்ளிப்பாளையம் மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வேணுமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் அதுலேயே சால்ட் இருக்குது. ஸோ வேணுங்கிறதுக்கு சால்ட் போட்டுட்டு வாட்டர் ஊற்றிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் குக்கிங் என் டைப் கிடையாது. ஸோ என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.